symbol of our commitment to ensure that we care with the respect and they deserve. Now, I call upon Mr. Karthik Sir, Managing Director, Atulya Senior Care, on the dais. Everybody to turn. Like we started from there. Yeah. So it's 3, 2, 1. Here we go, guys. Managing Director Atulya Senior Care. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அத்துல்யாக்கு. கேரிங் ஃபார் அ சீனியர் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வாக்கத்தான் கிக் ஆஃப் பண்ணியிருக்கோம் இங்கே பெசநகர் பீச் சென்னையில். ஆல்மோஸ்ட் 400+ சீனியர் சிட்டிசன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலி, லோக்கல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆஸ் அ கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சீனியர் சிட்டிசனுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம சுற்றி இருக்க இடம், ஒரு வாக் பண்ணுற இடமோ சரி, ஒரு பார்க்கோ சரி, ஒரு பீச்சோ சரி, மால் போனாலும் இன்றைக்கி நம்ம சம்டைம் நம்ம வளர்த்த சீனியர் சிட்டிசன்ஸை மறந்துன்றன்றது எல்லாரோட ஒரு ஃபீலிங். ஐ திங்க் நம்ம எல்லாமே ஒரு வாட்டி யோசிச்சு பார்க்கணும். அவங்க தான் நம்மளை வளர்த்தாங்க, அவங்க தான் நம்ம இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும் கேரிங் ஃபார் சீனியர்ஸ்க்கு. அவங்க ஒரு தெருவை கிராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பஸ்ஸில் ஏறுறதுக்கோ சின்ன சின்ன உதவிகள் ஆரம்பிக்கலாம். அது இல்லாமல் உங்கள் வீட்டில் போயும் உங்கள் வீட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு சேஃபாக இருக்கா பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்தில் டைல்ஸ்லாம் போட்டு நம்ம பாத்ரூம்லாம் கட்டியிருப்போம். ஆனால் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டி வீக்னஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு அவங்களுக்கு தேவையான கிராப் பாஸ் இருக்கா பார்க்கணும். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு சொசைட்டியாக பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு நம்ம மறந்துடுறோம். ஸோ அதால் பக்கத்து வீட்டில் சீனியர் சிட்டிசன் தானே போய் டெய்லி ஒரு ஹலோ சொல்லுங்கள், நல்லா இருக்காங்களா பாருங்கள். ஏதாவது கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஜென்ரலாக எங்களோட ஐடியா. ஸோ ஒரு சீனியர் சிட்டிசன் நம்மலாம் டே டு டே லைஃப்பில் பெட்டராக பார்த்துக்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். as a company was a future. எல்லாம் பிரிஸ்க் வாக்கிங் முடிஞ்சிச்சா? நல்ல பிரிஸ்காக இருந்தது வாக்கிங். ஓகே. ஆக்சுவலி மற்ற ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடக்கிறது மாதிரி இல்லாமல் சீனியர் சிட்டிசன் நம்ம கேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே அந்த ஸ்டாஃப் இப்போ இன்வால்வ் எல்லாமே அந்த ஒரு நிகழ்வில் அன்றாடமாக அவங்களோட சேர்ந்து அவங்களோட ஒவ்வொரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கீங்க. அதில் உள்ள சேலஞ்சஸ் அது வந்து பெரிய விஷயம். அதோட இந்த வயசில் அந்த சீனியர் சிட்டிசன் அந்த முதுமையில் இருக்கக்கூடிய என்னென்ன கஷ்டம் அதை வந்து நீங்கள் உணர்ந்து அவங்களோட ஆக்ட் பண்ணி டெய்லி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக லைஃப்பில் நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவங்கள வந்து நம்ம கொண்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயம். அதில் வந்து கேரிங் ஃபார் எ சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி அத்துல்யா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ரன் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் அது நான் விசிட் பார்த்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ விஷயம் இருக்கா. நம்ம வீட்டிலே இருக்கும்போது கூட பார்த்தா நம்ம பாட்டி தாத்தா அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாத மாதிரி ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைஃப்பில் இருக்கிறோம். அப்போ அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த லோன்லினஸ் வந்து அந்த அதுல்யா ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்ல இல்லை. அவங்க இப்போதான் வந்து ஒரு 16 இயர்ஸ் 17 இயர்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து எம்டி கார்த்திகேயன் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்.
சீனியர் சிட்டிசனுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கடமை உணர்ச்சியை பாராட்டுறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஏ சீனியர் சிட்டிசன். ஐ எம் ஒன்லி 86 years old. ஆனால் இன்றைக்கி நான் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா டு டேக் கேர் ஆஃப் மைசெல்ஃப் ஸோ மெனி யங்ஸ்டர்ஸ் ஆர் தேர். அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இருப்பாங்க, அவங்களுக்கு தோணுதை செய்வாங்க. அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துங்க, பிடிக்கலன்னா அவங்கள கஷ்டப்படுத்தாமல் உங்கள் வழியை பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனால் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அவங்கக்கிட்ட உங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அன்பாக ஆதரவாக பேசினீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வேறு எதுவுமே கிடையாது. பணம் காசெல்லாம் செகண்டரி தான். உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான், யங்ஸ்டர்ஸுடைய அன்பும் அரவணைப்பும் தான் சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நிச்சயமாக தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.